அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 7ல் தான் சில இயல்களில் வர்ற முக்கியமான வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருள் தருகல ஃபஸ்ட்டு ஒன் மாறி. மாறினா என்னது? மாறி மலை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். மாறி மலை. வித்துனா என்னன்னு சொல்லுவோம்? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? வித்து அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர்லேயே ஆரம்பிக்கும். வித்து விதை. மாறினா மலை, வித்து விதை. வையம்னா எல்லாரும் தெரியும் இல்லையா? வையம்னா என்னது? உலகம். வையம் உலகம். ஸோ மாறினா மலை, வித்துனா விதை, வையம் உலகம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை இதிலேயே ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு தேர்ந்தெடுத்து எழுதுவோம். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லைங்களா, அது எந்த ஆற்றினோட கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. காவிரியா, வைகையா, தாமிரபரணியான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். என்ன ஆன்சரு? தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றின் கரையில் தான் திருநெல்வேலி மாவட்டம் அமைந்துள்ளது. அடுத்தது பாரதியார் பிறந்த ஊர். பாரதியார் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா, பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. நூலாசிரியர் நூல் குறிப்புகள் அதிலலாம் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கண்ணதாசன் ஐயா அவர்கள், இப்போ தேவநேய பாவாணர், இந்த மாதிரி நூல் ஆசிரியர்களை தனியாக அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையுமே நம்ம ஆசிரியர் குறிப்பாக போட்டு வரோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நூல் ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா நூலாசிரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏதாவது 2 நூலாசிரியர்கள்லேருந்து ஏதாவது 2 கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. ஏன்னா நம்ம அங்கங்கே படித்தோம்னா அந்த ஊர், அவங்க என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஸோ அதே இது ஒருத்தரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பாரதியார்னா இப்படி, பாரதிதாசன் இப்படி, இவர் எழுதின நூல் இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்ம மறக்காது. ஸோ நம்ம அப்பப்போ படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது அது குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற தனித்தனியாக ஒவ்வொரு நூலாசிரியராக கொடுத்துருக்கோம். அதை வரிசையாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். கொடுத்துருக்க ஒரு நூலாசிரியர்களை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து எல்லா நூலாசிரியரும் நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்தது காந்தியடிகள் டேஸ் பேசினார். அவர் என்ன பேசுவார்? வாய்மை. காந்தியடிகள்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரும்? உண்மைதான். அப்போ வாய்மை. இடர்னாவே தெரியும் நமக்கு இல்லையா? இடர்பாடு. இடர் என்ற சொல்லின் பொருளே என்னது? இடர்னாவே தொல்லை, துன்பம். இடர் என்ற சொல்லின் பொருள் துன்பம். இடர் என்ற சொல்லின் பொருள் துன்பம். அடுத்தது அகத்தியர் டேஸ் மலையில் வாழ்ந்தார். அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்? அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்? பொதிகையா, இமயமலையா, பழனி மலையா? அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இது எல்லாமே 7th புக்கில் உள்ளது தான். அடுத்தது பொறுத்துக. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. நம்ம நம்பர் போட்டுக்கலாம். பொறுத்துக்கு நான் நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, கரெக்டாக நம்பர் போட்டுக்குவோம். அறம் என்னும் கதிர், புதுமை விளக்கு, விருந்தோம்பல், வயலும் வாழ்வும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செய்யுளோட ஹெட்டிங்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதை எழுதினவங்களை மாற்றி கொடுத்துருக்கோம். பூதத்தாழ்வார், ஜெகநாதன், முனைப்பாடியார், முன்னுரை அரையனார். இதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியானதை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிடலாம். விருந்தோம்பல், முன்னுரை அரையனார். ஸோ இதுக்கு நம்பர் 3 நோட் பண்ணிக்கலாம். என்னும் கதிர், அறம் என்னும் கதிர், முனைப்பாடியார். அறம் என்னும் கதிர், முனைப்பாடியார். அடுத்தது புதுமை விளக்கு, பூதத்தாழ்வார். புதுமை விளக்கு, பூதத்தாழ்வார். ஸோ எக்ஸ்ட்ரா மிச்சம் உள்ளது என்னது?
வயலும் வாழ்வும் ஜெகந்நாதன். புதுமை விளக்கு பூதத்தாழ்வார் நம்பர் என்ன பண்ணணும்? புதுமை விளக்கு பூதத்தாழ்வார் நம்பர் 2 கரெக்டுங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் எனும் கதிர் முனைப்பாடியார். அறம் எனும் கதிர் முனைப்பாடியார் ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். புதுமை விளக்கு பூதத்தாழ்வார். புதுமை விளக்கு பூ. புதுமை விளக்கு பூதத்தாழ்வார். விருந்தோம்பல் முன்னுரை அரையனார். விருந்தோம்பல் முன்றுரை அரையனார். விருந்தோம்பல் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். வயலும் வாழ்வும் வந்து கீவா ஜெகந்நாதன். விருந்தோம்பல் முன்றுரை அரையனார். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல் ட்ரை பண்ணுங்க. வேளாண்மை. வேளாண்மை கலைச்சொலுக்கு வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நாகரிகம். நாகரிகம்னா என்னென்னா சிவிலைசேஷன். நாகரிகம் சிவிலைசேஷன். பயிரிடுதல். பயிரிடுதல் கல்டிவேட் பண்ணுறது, அப்போ கல்டிவேஷன். அடுத்தது நீர்ப்பாசனம். சயின்ஸ் எல்லாம் படிச்சுருப்போம் இல்லைங்களா? இரிகேஷன். இரிகேஷன். ஸோ வேளாண்மைனா நம்மளுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர். நாகரிகம் சிவிலைசேஷன் நம்ம ஜாகிரஃபியில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். நாகரிகம் சிவிலைசேஷன். பயிரிடுதல் கல்டிவேட் பண்ணுறது. ஸோ பயிரிடுதல் வந்தால் கல்டிவேஷன். நீர்ப்பாசனம் இரிகேஷன். நீர்ப்பாசனம் இரிகேஷன். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அடுத்தது தொடருக்கு பொருத்தமான உவமையை எழுதுக. இது மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்டில் கூட கேட்கலாம், இல்லைனா 3 ஆன்சர் கொடுத்து கூட ஒன்று கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், தாய் தன் குழந்தையை டேஸ் போல வளர்த்தார். தாய் தன் குழந்தையை பசுமரத்தாணி போலவா, கண்ணின் மணி போலவா, குன்றின் மேலிட்ட விளக்கு போலவா. தாய் தன் குழந்தையை டேஸ் வளர்த்தார். தாய் தன் குழந்தையை கண்ணின் மணி போல வளர்த்தார். தாய் தன் குழந்தையை கண்ணின் மணி போல வளர்த்தார். ஆசிரியர் கற்பித்தல் பகுதி டேஸ் போல பதிந்தது. நம்ம ஆசிரியர்கள் கற்பிக்கும் பகுதி வந்து மாணவர்களுக்கு எது போல பதியும்? பசுமரத்தாணி போல, அந்த மாதிரி பசுமரத்தாணி போல பதியும். இது 2, இது வந்து 1. ஆசிரியர் கற்பித்தல் பகுதி பசுமரத்தாணி போல பதிந்தது. அவ்வளோதான். இது வந்து நம்ம 7th வர சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய 1 மார்க்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். சைக்காலஜி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் போயிட்டுருக்குது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சாப்டர் வைஸாக ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.